அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். பெப்பர் சிக்கன் வந்து நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து மண் சட்டி எடுத்திருக்கேன். பெப்பர் சிக்கனுக்கு தேவையானது பெப்பர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை ரொம்ப கருவை விடாமல் வறுத்து எடுத்துங்க. அதோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துங்க. ரொம்ப கருக விட்டுடாமல் லைட்டாக வறுத்துங்க. ஒரு 1/2 கப் அதில் தண்ணி ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் அதை கொதிக்க விட்ருங்க. அது கொதித்தோடனே 2 மினிட்ஸ் அது கொதித்தோடனே ஒரு 1/2 கப் தேங்காய் அதில் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி பட்டு போல் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் சொன்ன மெத்தடில் அரைச்சி எடுத்துடலாம். வாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சிங்க. இப்போ மண் சட்டியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணி வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கினோன்னே நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெய் விட்டு வரும் அந்த மாதிரி வதக்கிடுங்க. ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் அதில் ஊற்றிடுங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பே நீங்கள் சேர்க்குறது நல்லது. அப்புறம் எங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்கல, உங்கள் சைட்லாம் நாட்டுக்கோழி கிடச்சிச்சின்னா நீங்கள் நாட்டுக்கோழி போட்டு பெப்பர் சிக்கன் பண்ணுங்கள். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிங்க. அது ஆப்ஷனல் தான். நான் இப்போ பிராய்லர் சிக்கன் தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே அது வேக விட்டுருங்க. மேலே மல்லிக்கீரை கொஞ்சம் தூவி விட்டுருங்க. இப்போ அப்படியே அதை சிம்மில் வச்சுருவோம். அது நல்லா வேகட்டும். நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணலை. ஃபுல்லாக நான் பெப்பர், சோம்பு, ஜீரகம் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பிராய்லர் சிக்கனுங்கும் போது அது பெப்பர் நிறையா சேர்த்து செய்கிறது பெட்ரு. நாட்டுக்கோழியில் செய்கிறது ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.